நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். வாருங்கள், இந்த பயணத்தில் ஒன்றாகச் சேர்ந்து மகிழ்ந்து பயில்வோம். ஒரு சின்ன கிராமத்தில் வேதா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் அன்பானவளும் கனவுகள் நிறைந்தவளும் இருந்தாள். அவளின் கனவு ஒருநாள் வண்ணத்துப் பொழுதுகளின் நடுவில் மூழ்கி அவற்றின் அழகைக் காண்பது. ஒருநாள் வேதா பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு வித்தியாசமான இடத்தைக் கண்டாள். அது ஒரு பெரிய மலையின் மீது இருந்தது. அங்கே ஒரு மாய வண்ண சுரங்கம் இருந்தது. அந்த சுரங்கம் எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. வேதா, இந்த சுரங்கம் என்னவாக இருக்குமோ? அதில் ஏதாவது புதையல் இருக்குமா என்று மனதில் குழப்பத்துடன் அவள் சுரங்கத்தை நோக்கினாள். திடீரென்று சுரங்கத்தின் ஆரம்பத்தில் மாய வண்ணங்களும் ஜொலிக்கும் நட்சத்திரங்களும் தோன்றின. அந்த வண்ணங்கள் அவளை அழைத்தது போலத் தோன்றின. வேதா பயமில்லாமல் அந்த சுரங்கத்தின் மேல் ஏறினாள். அப்போது ஒரு மாயம் நடந்தது. சுரங்கம் மிக மெல்லியதாகவும் நீண்டதாகவும் மாறி ஒரு வண்ணத்து நிலா சுரங்கமாகிப் போக வேதாவை சறுக்கிக் கொண்டு சென்றது. அவள் சுரங்கத்தில் சறுக்கி வந்தபோது வானவில் நிறங்களால் சூழப்பட்ட அவளுக்கு அருமையான அனுபவம் கிடைத்தது. அவள் ஒவ்வொரு நிறத்திலும் பயணம் செய்தாள். சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை ஒவ்வொரு நிறமும் தனித்துவமாக இருந்தது. அவள் எந்த கணத்தில் எங்கேயோ இருந்தாள் என்று அவள் அறியாமல் போய்விட்டாள். மாயம். நீ இந்த சுரங்கத்தில் பயணம் செய்வதற்கு தகுதியானவள். நீர் கனவுகள் நிறைந்தவள். இதனால்தான் இந்த அனுபவம் உனக்கு கிடைத்தது என்று ஒரு அழகிய குரல் அவளிடம் சொல்லியது. சிறிது நேரத்தில் வேதா சுரங்கத்தின் கடைசி பகுதியில் வந்தாள். அங்கே ஒரு பெரிய பொக்கிஷம் இருந்தது. ஆனால் அந்த பொக்கிஷம் தங்கமல்ல. அது ஒரு வெற்றிகரமான யாத்திரை அனுபவிக்க முடியும் சக்தியைக் கொண்ட ஒரு மந்திரப் புத்தகம். மந்திரப் புத்தகம். நீ இப்போது இங்கு இருந்ததற்கு நினைவில் வைத்துக் கொள்ளவும் எந்த கனவையும் மிஞ்ச முயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் வண்ணங்கள் உன்னுடைய முயற்சியால் வெளிப்படும் என்று வேதாவை ஆசீர்வதித்தது. வேதா புத்தகத்தை உடன் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அவளது கிராமத்திற்கு திரும்பினாள். அவள் தன்னுடைய அனுபவங்களை எல்லோரும் கேட்டு ரசித்தார்கள். அந்த மாய வண்ணத்து நிலா சுரங்கம் வேதாவை வண்ணமயமான வாழ்க்கையை வாழ வைத்தது. கதை நிறைவு. கனவுகளை பின்பற்றி நம்பிக்கையுடன் வாழ்வது வாழ்க்கையின் வண்ணங்களை கண்டுபிடிக்க வழிவகுக்கிறது என்ற சிறந்த அறிவுரை இந்த கதையுடன் தொடர்புடையது. நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்.